ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரம் சூடானதும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் ஆகாது, லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். மிளகுலாம் வெடிக்க ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், வறுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு அப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரியட்டும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போதும். கால் கிலோ சிக்கனுக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கலந்ததும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடுங்க. மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா குழைய வேகட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி வெந்துடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, சிக்கனே நல்லா தண்ணி விட்டு வெந்திருக்கு. உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். எனக்கு ட்ரையாக வேணுங்கிறனால நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. பாருங்கள், பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்